ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர் மைக். அனைவருக்கும் வணக்கம். இது காலர் மைக் சேனல்ல பாக்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல்ல பாருங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு நம்ம சேனலுக்கு தேவைப்படும். ஆமா, நம்ம இவரை பத்தி பேசணுன்ற எண்ணமே கிடையாதுங்க. அது யாருன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பேர் பாக்குறவங்களுக்கு. நமக்கு என்னமே இல்லை. ஆனா அவராக ஏதாவது பேசி அவரா மாட்டிக்கிறாரு. எதுக்காகனா இப்ப ஆடு லஞ்ச் பண்ண போறாரு. டேரக்டா பேசும். என்ன இப்ப ஆடு லஞ்ச் பண்ண போறாரு, டேரக்டா பேச முடியாதுன்றதுக்காகவே அவசரம் மீட்டிங் போட்டிருக்காரு. அதுல சில எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காரு. ஆனா இத்தனை நாள் பேச ஸ்பீச்சுக்கு நீ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு அவங்க ஃபேன்ஸ் தோன்ற அளவுக்கு நீங்க பேசிருக்காரு. அது இப்போ வரவேற்கத்தக்க விஷயம்னு வச்சுக்கோங்களேன். காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்புன்ற பேர்ல ரசிகர் சந்திப்பு நடத்திருக்காரு. ஒரு காலேஜ் வாடகை எடுத்து காலேஜ்ல மக்கள் சந்திப்பு என்னன்னா ஒரு மக்கள்கிட்ட என்னென்ன பிரச்சனை சொல்லிட்டு தலைவாங்க இறங்கி போய் பார்த்தா அது மக்கள் சந்திப்பு. இதுவே மக்கள் சந்திப்பு இல்ல, ஜஸ்ட் உங்க ஃபேன்ஸ் மீட், பிரஸ் மீட். ஃபேன்ஸ் மீட் எப்படின்னா இது நீங்க ஃபேன்ஸ் மீட் 2000 பேர் உள்ள வந்து QR கோட தான் உள்ள வரணும். அந்த 2000 பேர் QR கோடு யாருன்னா அவங்க தொகுதியில இருக்க அந்த பக்கத்து தொகுதி எல்லாருக்கும் 100 பேர்னா 100 பேர்ல ஒரு 10 பேர் ஒரு 5 பேர் அவங்க QR கொடுத்து நீங்க போலாம். அது நீங்க போலாம். அந்த கூட்டத்தை பார்த்தா அதிகமா பெண்கள். அப்ப என்ன சொல்ற, பெண்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கும் கட்சி அப்படின்னு. ஆனா அங்க பெண் உரிமை பத்தி பெருசா பேசல, அது வேற விஷயம். அதான் இந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் மீட் நடத்திட்டு அதான் இதை தாங்க மாற்றுன்னு நாங்க சொல்ல வரோம். சொன்னா எங்களுக்கு நீங்க காமன் ஆடியன்ஸ் சொல்லிட்டு நான் காமனா பீப்புள்ஸ் எங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட நிரூபிக்க எங்களுக்கு அவசியம் கிடையாது. முக்கிய குறிப்பு என்னன்னாக்க ஒரு ஃபேன்ஸ் மீட் அருமையா பிரம்மாண்டமான மேடையில ஒரு காலேஜுக்குள்ள வச்சு நடத்திருக்காங்க. காஞ்சிபுரத்து காலேஜ் மேல அந்த காலேஜுடைய நிர்வாகி அதுல அந்த காலேஜ் நிர்வாகி இருக்காருங்களா, அவர் தாவிகளை இணைஞ்சிருக்காரு. அதனால அவரு அந்த காலேஜை கொடுத்து அவருக்கு வந்து உதவி இருக்காரு. பாத்தீங்களா வெளில பாத்தீங்கன்னா உள்ள வேணும் தகரத்தை அடிச்சு வச்சு அடிச்சிருக்காங்க. ஆமா, அப்ப அணியில் ஏறி சொந்த வழியா பூண்டு வந்து உங்க ரசிகர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இன்னொரு விஷயம் குறிப்பா சொல்லணும்னு வச்சுக்க, நிறைய பிரச்சனைகள் எடுத்து பேசிருக்காரு. என்ன பிரச்சனை? காஞ்சிபுரம் மக்களுக்கு இது இல்ல, என்ன அதெல்லாம் பிரச்சனை வாங்க தற்குறி சொல்லுவாங்க. அது தளபதி விஜய் தான். ஐயோ, தற்பெருமை மேடைக்கு அடிக்கிறோம்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியா இருந்திருக்கணும். மக்களுக்காக தியாகம் பண்ணி சிறைக்கு போனாங்களே மேடை கூப்பிடுறப்ப இந்த ஊர்ல சிறைக்கு போன மக்கள் சிறைக்கு போன என் தளபதி மேல கூப்பிடுறோம் சொல்லலாம். ஆமா, ஒண்ணுத்துக்குமே உதவாத வெளிச்சத்தின் வந்திருக்காரு. வானளவிலான வெளிச்சத்தை விட்டு, வானளவிலான உச்சத்தை விட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக மட்டுமே அது இன்னொரு ஒரு வார்த்தைகளை விட்டாங்க சார். அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியல, அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. இல்ல அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நமக்கு புகுத்துறாங்க பாரு. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா பெரிய ஆளு உச்சத்தை உதறி பெரிய ஆளு இருந்து அவர் அங்க வந்து நம்ம கீழே இருக்க மக்களுக்காக அவர் அங்கிருந்து இங்க வராரு பாருங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டுப்படுத்துறாங்க. பெரிய மனிதன் இதுல நம்ம வெளிப்படுவாங்க. இன்னைக்கு அவர் அண்ணாவதி பேசுறாரு, எம்ஜிஆர் பேசுறாரு. அவங்க எதுல வெளிப்பட்டாங்கன்னா அவங்க மக்கள் செஞ்ச சேவையை வெளிப்பட்டாங்க. ஆமா, சரியா? இவர் எதுக்குன்னா இவர் சேவைக்காக பேசல, அவங்க 2 பேரும் தேவைக்காக பேசுறாரு. அதான் சொல்லுங்க, வித்தியாசம் இருக்கு. அவங்க 2 பேரும் உண்மையான மக்களுக்காக ஒழிச்சு தொன்றாட்டி அவங்க சர்வீஸ் பண்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்கள வச்சு நீங்க வாழறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இந்த ஆசை இல்லை, எந்த ஆசை இல்லை, எம்ஜிஆர் இந்த மாதிரி போனாங்க, அந்த மாதிரி உள்ள மக்கள் போனாங்க, அவங்க பின்னாடி போனாங்க தெரியும். உங்க பின்னாடி ஏன் மக்கள் வர மாட்டாங்க? உங்க வேன்ஸ் மட்டும் தான் உங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்க தெளிவா. ஆனா வந்து விஜய் வந்து இதுல சொன்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நல்ல விஷயம் கூட கிடையாது. இதுதான் அரசியல் அப்படிங்கிற போது ஆளுங்கட்சி பண்ற ஊழலை போட்டு உடைக்கணும். அதுதான் ஒரு மனுஷன் உண்மையா அரசியல் பேசிருக்கானா, உண்மை இந்த மேடல் தான் பேசிருக்காரு. அதுக்கு எழுதி குத்தம் தராம எழுதி குத்துறாங்க. எழுதி குத்த நம்ம புஷி ஆனந்துக்கு வாழ்த்துகள். இதை கூட ஏன் விமர்சிக்கிறவங்க, நீங்க ஏதாவது நல்லா பேசுறாங்க, ஏன் விமர்சிக்க கேட்குறீங்க? ஒரு தலைவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பேச கூட தெரியாதாளா? ஒரு ஆடை லஞ்சில மைக்க பிடிச்சி எதுவும் எல்லாம் பக்கம்லாம் பேசுறாருல, மாம்பழம் மட்டும் வந்து சீட் இருக்காது பாத்தீங்களா? அதான் மாடல் லஞ்சில பேசுறாருல, ஒரு சாதாரண விஷயம். நீங்க யாருக்குமே தெரியாதுதாங்க என்ன விஷயம் நடக்க தெரியாது தான். நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், எல்லாரும் எடுக்க தப்பு கிடையாது. அந்த ரெஃபரன்ஸை பார்க்காம பேசக்கூடிய அளவு கூட உங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. மறந்து போச்சா அப்படின்னு கேட்டுட்டு அவருக்கு வந்து படிக்க வெறும் ஒரே ஒரு தொகுதி காஞ்சிபுரம்ன்ற ஒரே ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்துக்கான பிரச்சனையே பார்த்தா படிக்கிறீங்க. அப்ப தமிழ்நாட்டில் நீங்க முதல்வர் ஆனீங்கன்னா எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, எத்தனை சர்க்கிள்ஸ் இருக்கு, இதெல்லாம் இதுல உள்ள பிரச்சனை எல்லாம் இப்படி பார்த்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 வருஷம் பார்த்தாது. நயமான விஷயம் தானே? அதே மாதிரி இதை நாங்க கேட்கிறோம். அதே மாதிரி எல்லா கட்சியுமே அவரை வந்து கொள்கை இல்லாத கூட்டம், இது ஒரு தற்கூரி கூட்டம், தற்கூரிக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த தற்கூரி யாரு சொல்றா? அவரை சொல்ற தற்கூரின்னு ஏங்க உண்மையா சொல்றாங்க. என்டிகே காரங்க சொல்றாங்க தற்கூரின்னு. என்டிகே காரங்க சொல்றாங்க விஜய் தற்கூரி சொல்றாங்க, இல்லன்னு சொல்லல.
ஆனா எதுக்காக சொல்றான்னு ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா நீங்க செய்யற வேலை அவங்க யார சொல்றாங்க உங்க கூட்டத்தை மட்டும் தான் சொல்றாங்க கொஞ்சம் உங்களை மக்களை சொல்லல நாங்கள மக்கள் தான். எப்படி திருப்பி பத்தியா மக்களை தற்கொலை சொல்றாங்க திருப்பி. ஐயா நான் ஒரு விஷயம் நம்மள என்ன வெளி கிரகத்து வாசி நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயா நாங்க தான் உண்மையான மக்கள், உங்களை பத்தி பேசுறவங்க ஃபேன்ஸ். அப்ப நாங்க மக்களை தெளிவா புரிஞ்சுக்குங்க. என்னன்னா மக்களை யாரும் தற்கொலைன்னு பேசல, நாங்களும் மக்களை பேசல. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தற்கொலைன்னு சொன்னதை டைவர்ட் பண்றாங்க. நம்ம யார தற்கொலைன்னு சொல்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆமா, மக்கள் நாங்க தற்கொலைன்னு சொன்னோமா? இல்ல, NTTV ப்ரிப்போர்ட்டட் நம்ம கழுத்துல துண்டை போட்டு தரதான ஆடுறது, மரத்து மேல ஏறி தொங்குறது. என்ன என் தலைவனை பாத்துறேன், என் தலைவன் விடுற மூச்சு காத்துதான் நான் சுவாசிக்கிறேன்னு சொல்றான். அவன் தற்கூரியா? கோவை விமான நிலையத்தை அடிச்சு நொறுக்கணவன் தற்கூரி. உங்க மீட்டிங் நடந்தவனே என்ன இருந்துச்சு, சேரம் உடச்சு போட்டு போறானே அவன் தற்கூரி. இந்த மாதிரி ஆளுங்க அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் விட இவங்க கூட்டத்துக்குள்ளே 2 தற்கூரி இருக்கு, பெரிய தற்கூரி. அவங்க கூட இருக்காங்க யாராவது அவங்க நிர்வாகிகள் பேர்ல இருக்காங்கல்ல, ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு பிரச்சனை நடந்தாலும் விட்டுட்டு ஓடினாங்க. மாலை வணக்கத்தை சொல்றேன், புஷியானது ஒரு மிகப்பெரிய தற்கொலை. அது விமர்சிக்கிறவங்க யாருன்னா நாம் தமிழர் கட்சி சொல்றவங்கன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களை நாங்க சொல்லுங்க, நாங்க அந்த கட்சி சார்ந்தவங்க கிடையாது, நாங்க பொதுவா பேசிட்டு இருக்கோம் அவ்வளவுதான். என்ன சொல்றாங்கன்னா உங்க பிரச்சனைகளை பத்தி பேசாம உங்களுக்கு சப்போர்ட்டிவா உங்களுக்கு மட்டுமே சொம்படி உங்களை தான் தற்கொலை சொல்றாங்க. அது மாதிரி பகுத்தறிவுல தான் தற்கொலை சொல்றோம். அவ்வளவு 40 பேர் உயிரிழந்து சொன்ன உடனே விமானத்துல கூப்பிட்டு கேட்கறாங்க, பிரஸ் கேட்கறாங்க, சார் 40-30 பேர் உயிரிழந்து என்ன சார் பதில் சொல்லாம ஓடுனீங்க பாருங்க, அது தற்கூரி. தற்கூரியில தற்கூரித்தனத்தின் உச்சமே உங்க தலைவன் தான். இப்ப என்ன வரைக்கும் நீங்க பேசணும்ல, கரூர் விஷயத்தை பத்தி பேச அப்படின்னா இல்ல, அதுக்கு வேற ஒண்ணு இருக்கு. ஏன்னா அதுக்குன்னு எழுதி தரலன்னு இங்க பாருங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, 40 பேர் உயிரை இழந்துட்டாங்க. அந்த 40 பேர் உயிருக்கு ஒரு பதில் சொல்ல முடியாத தலைவனா எங்களுக்கு கேள்வியா தாங்க. அதே மாதிரி ஏங்க கேட்டா இதை வச்சுதான் பேசுங்க, இதை வச்சுதாங்க பேச முடியும், இதை பத்தி நீங்க பேசிருக்கணும். எங்க பிரச்சனை இருந்துச்சு அந்த பிரச்சனை வச்சு பேசணுமா இல்லையா? அதே மாதிரி கவின் ஆணவ கொலை நடந்துச்சுல, இன்னொரு ஒரு ஸ்டாண்ட் சொல்லவே இல்லை. ஏன்னா ஏன் இதை பத்தி பேசுறீங்கன்னு நம்மள கேட்பாங்க. அது நடந்திருக்குலங்க, அதை பத்தி பேச யாரும் கேட்க போறா? அதே மாதிரி ஒரு கொள்கை கொண்டு வர பாருங்க, இது இருக்கணும், நாங்க இதை கொள்கை நினைச்சிட்டு இருக்காரு. பிரச்சனை என்ன, விஜய் கொள்கை கேட்கல. ஏன்னா விஜய் வீட்டு விட்டு வெளில வரல, வெளில இருக்காங்க பாருங்க அனில் குஞ்சி. அந்த அனில் குஞ்சு அவங்க கொள்கை என்ன கேட்டா ஓடி ஒதுங்குது. ஆமா, இந்த பிரஷர் அவங்க தாங்கவே முடியல. உடனே நேரா போய் சொல்லிட்டு சார் எங்களை எல்லாம் தற்கூரி உங்க கொள்கையில கூட்டம், நீங்க ஒரு அணில் குஞ்சு திட்டானா சார், கொள்கை என்னன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டுருக்கானோ. ஆமா, இதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க விளக்கம். அப்பா என்ன விளக்கம் கொடுக்குறாரு சாமி? எல்லாருக்கும் வீடு இருக்கணும், அவங்க வீட்டுல மோட்டார் சைக்கிள் இருக்கணும், கண்டிப்பா காருன்றது நிச்சயமா இருக்கணும், வீட்டில் ஒரு வேலைக்கு இருக்கணும், இண்டஸ்ட்ரியல்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும், எல்லாம் இருக்கணும்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. 10 வருஷம் சொல்லிட்டு தான் இருக்காங்க, யாரும் செய்யல. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, என்ன இண்டஸ்ட்ரியில கொண்டு வர போறீங்க, எந்த மாதிரி நோக்கத்தை கொண்டு வர போறீங்க, நீங்க என்ன சொல்ல தெரியுமா? உங்க வேலை நாங்க சொல்லித்தராங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா இப்படி சொல்லுனீங்க, உங்க கொள்கை எப்படின்னா நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா இதெல்லாம் மாற்றப்படும், கட்டாயம் மாற்றப்படும். இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் எல்லாம் கவர்மெண்டைஸ்டா ஆக்கப்படும். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா கிடைக்காதா? நீங்க பிரைவேட் எம்ப்ளாயிஸ் என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் கவர்மெண்ட் வேலை தானே எக்ஸாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வருஷத்துக்கு 2 எக்ஸாம்ல 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும். சொல்லல எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க. சொல்ற பாயிண்ட் 1000 ஏங்க எங்களால சொல்ல முடியுது? இவ்வளவு பெரிய ஆளு, நீங்க இவ்வளவு பெரிய கட்சி நடத்துறீங்க, உங்களால சொல்ல முடியுதா? இதான் நாங்க கேட்கிற முக்கிய விஷயம். இதெல்லாம் சொல்லாம இதெல்லாம் கொள்கை இல்ல, மக்கள் போராடலாம் பாருங்க. பிரச்சனை எல்லாம் கொள்கையா வச்சிருக்காரு அவரு. அதான் சொல்லுங்க, நீட்டு எதிர்ப்போம் சொல்லிட்டு அது மாதிரி பண்ற அரசியல் நீங்க பண்ண தெரியும், அதை நாங்க பண்ண மாட்டோம், ஏன்னா இது ஒரு கொள்கை. இது கொள்கை கிடையாதுங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க போக்கஸ் தமிழ் தேசியம் திராவிடம் சொல்லிட்டு கொள்கை வச்சிருக்காங்கல்ல. ஆமா, இவங்க என்ன இருக்குது, என்ன பண்ண போறாங்க? திராவிடத்துக்கு ஒரு கொள்கை பயங்கரமா இருக்குது. இப்ப 2த்தையும் தூக்கிட்டு வரேன்னா உன்னோட கொள்கை எதுப்பா? எனக்கு தமிழ் தேசியம் ஒரு கொள்கை, என்னது திராவிடம் ஒரு கொள்கை, இது போட்டு கலந்து குழப்பி அடிச்சுட்டு வந்தீங்க. 2த்தையும் விட்டுருங்க. விஜய் கொள்கைன்னு ஒரு கொள்கையை புதுசா உருவாக்கும். அந்த கொள்கை எப்படி நம்ம சிம்பிளா சொல்றோம்ல, அந்த கொள்கை எப்படின்னா நாங்க வந்துட்டோம்னா கண்டே வருவோம்னு சொல்றாருல, வந்துட்டோம்னா இதை தாங்க செய்வோம், இதை தாங்க பண்ண போறோம், இதெல்லாம் எழுதி வச்சிருக்காரு. எப்படி எலெக்ஷன் நெருக்கத்துல விடுவாரா? அதை பார்த்து 2 மாசத்துல படிச்சுட்டு நாங்க ஓட்டு போடணுமா? நீங்க ஓட்டு போட்ட பிறகு நீங்க உங்க கொள்கையில முதல்ல எதை சொல்லுங்க. என்னன்னா ஒருவேளை நாங்க சொல்றதை செய்யல அப்படின்னாக்கா 3 மாசம் ரிசைன் பண்ணிட்டு போவோம், இல்ல 3 வருஷம். நான் இப்ப சொல்றேன், அது கொள்கையா இருக்கட்டும். நான் ஒரு கேள்வி ஒண்ணு வைக்கிறேன், தாவேக்கா மீது வைக்கிறேன், நீ என்ன வேணா நினைச்சீங்க அப்படின்னா. இப்போ விஜய் ஊழலை ஒழிக்க போறான்னு சொல்லிட்டு ஒரு சைன், ஒரு பத்திரம் ஒண்ணு ரெடி பண்ணுங்க. ஊழலை ஒழிச்சு இந்த மன்னராட்சி மானத்திட்டமா தரமட்டமாக்காம சொல்றாரு, ஊழலை ஒழிக்க போறோம் வாங்க, உங்க கட்சி ஆட்சி பதவி ஏற்க போறப்ப ஊழலை ஒழிக்க போகிறோம், இந்த ஓராண்டுக்கு இந்த 4 ஆண்டுல ஊழல் ஏதாவது நடந்து விட்டால்
எப்படி ஊழல் ஒரு ஆள் நடந்து விட்டால் நாங்கள் இந்த பதவியை துறந்து விட்டு வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரம் எழுதி வச்சுட்டு நீங்க ஆட்சிக்கு வாங்க, நான் வந்து அப்படியே இந்த வாக்கு அனைத்தையும் உங்களுக்கு செலுத்துறேன். ஐயா நீ எந்த கொள்கை தெரியல, ஒரே ஒரு கொள்கை மட்டும் சொன்னவங்க நீங்க 100% கரெக்டா பேசுறீங்க. ஒரே ஒரு கொள்கை தான். என்ன கொள்கைனா, நாங்க சொன்னது செய்யலைன்னா எங்க ஆட்சி நாங்க வந்து ராஜினாமா பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஆண்டு எங்களுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா கத்துக்க ஒரு ஆண்டு வேணா, புதுசா வராங்க, கத்துக்கிட்டோம், பரவாயில்ல. 2 ஆண்டு கத்துக்கிட்டோம். 2வது ஆண்டுல நாங்க சொல்றதை செய்ய ஆரம்பிக்கலைன்னா நாங்க வேலை ரிசைன் பண்ணுவோம். அது இதை தாங்க டிஎம்கே செய்யணும். ஜிஎம்கே கொள்கையும் கொண்டு எல்லா அனைத்து கட்சியும் இந்த கொள்கையை கொண்டு வரணும். உங்கள்ட்ட மட்டும் கேட்கல, நாங்க இந்த கட்சி அந்த கட்சி சொல்றீங்களா, உங்கள்ட்ட மட்டும் கிடையாது, எல்லா கட்சியும் கொண்டு வர கொள்கை வேணும். அந்த கட்சியெல்லாம் தூக்கி கேட்ட கராசம். நான் கேட்கறது டிவிக்கு கேட்கறேன், தமிழக வெற்றி கழகத்தை பத்தி கேட்கறேன். நீங்க இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க, நான் ஓட்டு போடுறேன். ஏன்னா உங்க ஓட்டை கேட்கறோங்க. அது சொல்லி இல்லன்னா வந்து நீங்க வந்து சொல்லுங்க, நாங்க இதை பண்ண போறோம், இதுக்காக நீ எனக்கு ஓட்டு போறான்னு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். எதையுமே சொல்ல மாட்டாராம், அறிக்கையில தான் வெளியிடு வரான். ஒன்னுங்க பார்த்து ரெஃபரன்ஸ் எடுங்க, பார்த்து தெரிஞ்சு படிக்காதீங்க. பார்த்து படிக்கிறவங்களுக்கு கொள்கை என்ன தெரியுமாங்க? இப்ப ஒரு விஷயம் லைஃப்ல கோல் வச்சுக்காரு, அந்த கோல் தாங்க எங்க லைஃப். இதெல்லாம் பண்ண போற விட்டு தெளிவா தெரியும். என்ன கேளுங்க, நான் சொல்லுவேன். அதே மாதிரி நீங்க பண்ண போறது உங்களுக்கு தெரியலையே, எழுதி வச்சுட்டு தான் பேசுவேன்றீங்க. இதுதான் கொள்கையா? ஒன்னே ஒரு கொள்கைங்க, எழுதி வச்சுட்டு தான் கொள்கை. நீ ஒரு சித்தாந்த அறிவியலை நோக்கி போகணும். இந்த இடத்துக்கு நான் போய் சென்றடையத்துக்கு நான் என்னென்ன பண்ணுமோ அதை பண்ணணும். அந்த இடத்துக்கு எல்லாரையும் கூட்டு போகணும். அதுதான் ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, கட்டமைப்பு சொல்லுவாங்க. நான் ஒன்னு சொல்றேன், விஜய் கொள்கை இப்ப என்ன இருக்கு, நாங்க நிறைய வந்து தற்கொலை உருவாக்குவோம். அதுதான் எங்க கொள்கை. அது தற்கொலை எப்படின்னா, நீங்க வந்து உங்க ஃபேன்ஸை கண்டிச்சிருக்கணும். ஏங்க நாங்க நம்மள தற்கொலை சொல்றாங்கப்பா, அந்த அவர் நிரூபிச்சு தற்கொலை சொல்றாங்கப்பா, சொல்லிக்காத அளவுக்கு நம்ம மக்கள் சேவையில காட்டுவோம். நம்ம தற்கூறிகளா இல்ல ஆட்சியர் குறிகளா காட்டுவோம் சொல்லிட்டு பேசினா பரவாயில்ல. நம்ம தற்கூறிகளா மக்களை தற்கூறி சொல்லிட்டு மக்களை சொல்லவே இல்லையடா. ஏன்டா அப்படி பாட்டு அடுத்த பாட்டுக்கு ப்ரமோஷன் பண்றீங்க, அடுத்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்றீங்க, அதை டைரக்டா பண்ண முடியாது. நேரா போய் ஆடியன்ஸ் நடத்தினா சொல்லுவீங்க. அதான் சொல்றேன், நான் சொல்லிக்கிறேன் தற்கூரி டே. உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், விளம்பரத்தையும் அந்த சினிமா மாதிரியும் அரசியல் பண்ணாதீங்க. அது திருப்பி அடிச்சுன்னா உங்களால எழுந்திக்க கூட முடியாது. மக்களுக்கான அரசியல் மேல கொண்டு வாங்க. ஏங்க அதாங்க அரசியல் பண்றதுக்கு, அது சம்பாதிக்கிறதுக்கு 1000 தொழில்கள் இருக்கு. புனிதமான அரசியல் எடுக்காதீங்கன்னு ஒரு படத்துல வரும். அந்த மாதிரி அரசியல்ன்றது ஒரு பொது பணி. அந்த பணியில யார் வேணாலும் வரலாம். ஆனா நீங்க வந்து திமுக மாதிரியே இருக்கீங்க. எங்களோட பயமே அதுதான். சொல்றேன், எனக்கு வந்து திமுக பத்தி கூட பயம் இல்ல. அது ஒரு கட்சி திமுக வந்து பயமா இருந்துச்சு நமக்கு. ஆனா இவங்க பார்க்கும்போது இவங்க தான் ஆபத்து, மிகப்பெரிய ஆபத்து. இப்ப நான் சொல்றப்ப வந்து டிவிக்கு காரங்க யாரா இருந்தாலும் சரிதான், தப்பா நினைச்சீங்க எப்படி நினைச்சீங்க, தப்பா நினைப்பாங்க. இன்கேஸ் வந்து டிவிக்கு வந்து ஒரு கட்சி அமைச்சு ஒரு முதலமைச்சராகி உள்ள வந்துட்டாங்கன்னா, டிவிக்கு தொண்டர்களே உங்களுக்கு உள்ளேயே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து நீயே வந்து வெளில போனீங்கன்னா அப்படின்னா, அப்போ உனக்கு தெரியும் உண்மையான கட்சி என்ன பண்ணணும்னு தெரியும், உனக்கு தெரியும். ஏன்னா இப்போ தொண்டர்களே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில உள்ளாக்குறவங்க மக்கள் எப்படி உள்ளாக்குவாங்க? அதே மாதிரி உங்களை பத்தி விமர்சிச்சா நீங்க ஒன்றும் தெய்வம் கிடையாதுங்க, கடவுளே நீங்க விமர்சிக்கிறாங்க. நீங்க ஐயப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சபரிமலையில பிரச்சனை நடக்குது, அங்க போய் சாமியே என்னங்க சாமியே இல்லைன்னு சொல்லிட்டு விமர்சிச்சு வராங்க. கடவுளே விமர்சிக்கும் போது நீங்க சாதா மனிதன் தானே, எந்த கடவுளான இருக்கட்டும், மனிதன் தானே. உங்களை விமர்சிக்க கூடவே கூடாது. விமர்சிக்கிறவங்களாம் இவங்க பொதுமக்களே கிடையாது, நாங்க உண்மையான பொதுமக்கள் தாங்க, இன்ன வரைக்கும் அதாங்க சொல்றோம். உங்களை விமர்சிக்க கூடாதுன்னா கிடையாது. உங்களை விமர்சிக்க கட்சிக்கு வந்துட்டீங்க, பொது வாழ்க்கை வந்துட்டீங்க, செய்யலைன்னா கேட்கதான் செய்வோம். நீங்க என்ன செய்ய போறீங்கன்ற சொல்லிட்டு பேசுங்க. இன்ன வரைக்கும் நீங்க தெளிவான போக்கஸ் இல்ல, விளம்பரம் நீங்க விளம்பரம் தான் பண்றீங்க. அடுத்த படத்துக்கு என்ன ப்ரமோஷன் ஆரம்பிச்சிட்டீங்க, அது வேணா உண்மை. இன்ன வரைக்குமே மக்கள் பிரச்சனை பேசுறன்ற பேர்ல பூசி மொழிவு இருக்கீங்க, இன்னும் தெளிவு இல்லது. ஆனா வந்து எனக்கு வந்து இந்த கட்சியில யார பிடிக்கல, எனக்கு வந்து என் தலைவன் புஷி ஆனது ரொம்ப பிடிக்கும். மாலை வணக்கத்தை இந்த 86,000 ஓட்டுகளை அவருக்கு நான் செலுத்த நான் தயாரா இருக்கேன்ப்பா. இதுலயும் சில பேர் வருவாங்க, அவங்க ஸ்லாங்கே அப்படிதான். அவர் ஸ்லாங் கண்ட்ரோல் பண்ணலங்க, நாங்க அவருக்கு பேசக்கூடிய பிரச்சனைகளை தான் கண்ட்ரோல் பண்றோம். கண்ட்ரோல் பண்ணல, அவர் பிரச்சனை முன்னெடுத்து வைக்கிறோம். இவ்வளவு பேசுறவங்க ஏன் இதை செய்ய மாட்டாங்கன்ற கேள்வி கேட்டா, எங்களை வந்து பேசுறீங்க, நீங்க எங்களை பத்தி கமெண்ட்ஸ் பண்றீங்களா, அதெல்லாம் பண்ணிக்கங்க. நாங்க பொதுவான எங்களுக்கு தெரியும். உங்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட நாங்க இந்த நெருப்பு கொடுத்து நிரூபிக்க முடியாது. அதாவது சீதை நிரூபிச்ச மாதிரி நாங்க 10 சொல்லி நிரூபிக்க முடியாது. நீங்க என்ன நினைச்சீங்க, ஆனா நாங்க பொதுவான ஆள் சொல்லிட்டு இனி வருகிற காலங்களில் இனிமேதான் நாங்க தற்கொலை அடிக்க தயாரா இருக்கோம். நீங்க தயாரா, நாங்க இனிமே உங்களை அடிக்க தயாரா இருக்கோம்னா ஒரு கேவலமான ஆட்சி நாங்க விரும்பல. இதை ஒழிச்சுக்கிட்டு முடிவு பண்ணிட்டா தற்கொலை அடிக்க தயார். நன்றி வணக்கம். இந்த தற்கொலையை பத்தி உங்களுக்கு கமெண்ட் நம்ம கீழே போட்டிருப்போங்க. தற்கொலையா இல்ல வெற்றிக்குரியான்னு பாத்துருவோம். மக்களை தற்கொலை சொல்றாங்க, தற்கொலை அதுலயே முடிஞ்சு போச்சு. தேங்க்யூ, நன்றி.